நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஸ்போக்கன் ஹிந்தி பார்க்குறோம். இந்த 10 டேஸ் கிளாஸில் கொஞ்சம் லென்த்தாக பேசக்கூடிய சென்டென்ஸ்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். டே 1ல் நிகழ்காலத்தில் பேசக்கூடிய 25 சென்டென்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். சொல்லும்போது கவனமாக பாருங்கள். பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த சென்டென்ஸ்லாம் பேச ட்ரை பண்ணுங்கள். உங்களால் ஹிந்தி ஈஸியாக பேச முடியும். வீடியோவோட எண்டில் 5 சென்டென்ஸ் கொடுக்குறேன். இந்த 5 சென்டென்ஸையும் ஹிந்தியில் பேச ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நான் தினமும் காலை சீக்கிரம் எழுந்து யோகா செய்கிறேன். मैं रोज़ सुबह जल्दी उठकर योगा करता हूँ. मैं रोज़ सुबह जल्दी उठकर योगा करता हूँ. மை அப்படின்னா நான், ரோஜ் அப்படின்னா தினமும், சுபக் அப்படின்னா காலையில், ஜல்தி உட்டுகர் அப்படின்னா சீக்கிரம் எழுந்து, யோகா கர்த்தாகும் அப்படின்னா யோகா செய்கிறேன், கர்த்தாகும் அப்படின்னா செய்கிறேன். அதே ஒரு பெண் சொல்லும்பொழுது கர்த்தீகும் அப்படின்னு சொல்லணும். மை ரோஜ் சுபக் ஜல்தி உட்டுக்க யோகா கர்த்தீகும். பெண் சொல்லும் பொழுது கர்த்தீகும் அப்படின்னு சொல்லணும். அதே பையன் சொல்கிறதா இருந்தால் கர்த்தாகும் அப்படின்னும், ஒரு பெண் சொல்லும் பொழுது கர்த்தீகும் அப்படின்னு சொல்லணும். நான் தினமும் காலை சீக்கிரம் எழுந்து யோகா செய்கிறேன். நீ வருவதற்கு முன் நான் எனது வேலையை முடித்து விடுகிறேன். तुम्हारे आने से पहले मैं अपना काम पूरा कर देता हूँ. तुम्हारे आने से पहले मैं अपना काम पूरा कर देता हूँ. तुम्हारे आने से पहले அப்படின்னா நீ வருவதற்கு முன், ஆனேசே அப்படின்னா வருவதற்கு, ஆனேசே பகலே அப்படின்னா வருவதற்கு முன், மை அப்படின்னா நான், மை அப்னா அப்படின்னா நான் எனது, காம் அப்படின்னா வேலை, காம் பூராகர் தேத்தாகும் அப்படின்னா வேலையை முழுமையாக செய்து முடித்து விடுகிறேன். துமாரே ஆனேசே பகலே மை அப்னா காம் பூராகர் தேத்தாகும். நீ வருவதற்கு முன் நான் எனது வேலையை முடித்து விடுகிறேன். அவன் தினமும் ஆஃபீஸ் செல்லும்போது தன் அம்மாவை அழைக்கிறான். वह रोज़ ऑफिस जाते समय अपनी माँ को फ़ोन करता है. वह रोज़ ऑफिस जाते समय अपनी माँ को फ़ोन करता है. वह அப்படின்னா அவன், ரோஜ் அப்படின்னா தினமும், ஆஃபீஸ் ஜாத்தே சமய் அப்படின்னா ஆஃபீஸ் செல்லும்போது, अपनी माँ को फ़ोन करता है. अपनी माँ को फ़ोन करता है அப்படின்னா தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் செய்கிறான். அப்பனி அப்படின்னா தன்னுடைய அப்படின்னு வரும். அப்பனி மாக்கோ ஃபோன் கர்த்தாகை அப்படின்னா தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் செய்கிறான். வஹ் ரோஜ் ஆஃபீஸ் ஜாத்தே சமய் அப்படி மாக்கோ ஃபோன் கர்த்தாகை. அவன் தினமும் ஆஃபீஸ் செல்லும் பொழுது தன் அம்மாவை அழைக்கிறான். நாங்கள் ஒவ்வொரு வாரமும் குழந்தைகளை பூங்காவிற்கு அழைத்து செல்கிறோம். ஹம் ஹர் ஹப்தே பச்சோं को पार्क ले जाते हैं. हम हर हफ्ते बच्चों को பார்க் லே ஜாத்தே ஹை. ஹம் அப்படின்னா நாங்கள், ஹர் ஹப்தே அப்படின்னா ஒவ்வொரு வாரமும், ஹப்தே அப்படின்னா வாரம், ஹர் ஹப்தே அப்படின்னா ஒவ்வொரு வாரமும், பச்சோங்கோ அப்படின்னா குழந்தைகளை, பார்க் லே ஜாத்தே ஹை அப்படின்னா பூங்காவிற்கு அழைத்து செல்கிறோம். ஹம் ஹர் ஹப்தே பச்சோங்கோ பார்க் லே ஜாத்தே ஹை. நாங்கள் ஒவ்வொரு வாரமும் குழந்தைகளை பூங்காவிற்கு அழைத்து செல்கிறோம். நான் படிக்கும்போது மொபைல் பயன்படுத்துவதில்லை. மை படாயி கர்த்தே சமய் மொபைல் இஸ்தேமால் நஹீ கர்த்தா ஹூம். மை படாயி கர்த்தே சமய் மொபைல் இஸ்தேமால் நஹீ கர்த்தா ஹூம். மை அப்படின்னா நான், படாயி கர்த்தே சமய் அப்படின்னா படிக்கும் பொழுது, மொபைல் இஸ்தேமால் நஹீ கர்த்தா ஹூம். இஸ்தேமால் அப்படின்னா பயன்படுத்து, இஸ்தேமால் நஹீ கர்த்தாகும் அப்படின்னா பயன்படுத்துவதில்லை. மை படாயி கர்த்தே சமய் மொபைல் இஸ்தேமால் நஹீ கர்த்தாகும். நான் படிக்கும்போது மொபைல் பயன்படுத்துவதில்லை. நீங்கள் எல்லாவற்றிலும் ஏன் சீக்கிரம் கோபப்படுகிறீர்கள்? தும் லோக் ஹர் பாத் மே ஜல்தி குஸ்ஸா க்யூம் ஹோ ஜாத்தே ஹோ. तुम लोग हर बात में जल्दी गुस्सा क्यों हो जाते हो. तुम लोग அப்படின்னா நீங்கள், ஹர் பாத் மே அப்படின்னா எல்லாவற்றிலும்,
பாத்மே அப்படின்னா விஷயத்தில், ஹர் பாத்மே அப்படின்னா எல்லா விஷயத்திலும், எல்லாவற்றிலும். ஜல்தி, ஜல்தி அப்படின்னா சீக்கிரம். குஸ்ஸா, குஸ்ஸா அப்படின்னா கோபம். ஜல்தி குஸ்ஸா கியூ ஹோ ஜாத்தி ஹோ அப்படின்னா ஏன் சீக்கிரம் கோபப்படுகிறீர்கள். தும் லோக் ஹர் பாத் மே ஜல்தி குஸ்ஸா கியூ ஹோ ஜாத்தி ஹோ. நீங்கள் எல்லாவற்றிலும் ஏன் சீக்கிரம் கோபப்படுகிறீர்கள். என் அப்பா தினமும் பத்திரிகை படிக்கும்போது தேநீர் குடிக்கிறார். மேரே பிதாஜி ரோஜ் அக்பார் படுத்தே ஹுயே சாய் பீத்தே ஹைं. मेरे पिताजी रोज़ अखबार पढ़ते हुए चाय पीते हैं. मेरे पिताजी, मेरे पिताजी அப்படின்னா என் அப்பா. ரோஜ், ரோஜ் அப்படின்னா தினமும். அக்பார், அக்பார் அப்படின்னா செய்தித்தாள், பத்திரிக்கை. அக்பார் படுத்தே ஹுயே அப்படின்னா பத்திரிக்கை படிக்கும்போது. சாய் பீத்தே ஹைं, சாய் பீத்தே ஹைं அப்படின்னா தேநீர் குடிக்கிறார். மேரே பிதாஜி ரோஜ் அக்பார் படுத்தே ஹுயே சாய் பீத்தே ஹைं. என் அப்பா தினமும் பத்திரிகை படிக்கும்போது தேநீர் குடிக்கிறார். நான் ஆன்லைன் வகுப்பில் தினமும் புதிய சொற்களை கற்கிறேன். மை ஆன்லைன் கிளாஸ் மே ஹர் தின் நயே சப்த சீக்தா ஹூம். மை ஆன்லைன் கிளாஸ் மே ஹர் தின் நயே சப்த சீக்தா ஹூம். மை, மை அப்படின்னா நான். ஆன்லைன் கிளாஸ் மே, ஆன்லைன் கிளாஸ் மே அப்படின்னா ஆன்லைன் வகுப்பில். ஹர்தின், ஹர்தின் அப்படின்னா தினமும், ஒவ்வொரு நாளும். நயே சப்த, நயே சப்த அப்படின்னா புதிய சொற்களை. சீக்தாகும், சீக்தாகும் அப்படின்னா கற்கிறேன். அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது இந்த சீக்தா சீக்தி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். மை ஆன்லைன் கிளாஸ் மே ஹர்தின் நயே சப்த சீக்திகும். நான் ஆன்லைன் வகுப்பில் தினமும் புதிய சொற்களை கற்கிறேன். உன் சகோதரி எப்போதும் காரணம் இல்லாமல் அழுகிறாள். துமாரி பஹன் ஹமேஷா பினா வஜக் ரோ பட்டி ஹை. துமாரி பஹன் ஹமேஷா பினா வஜக் ரோ பட்டி ஹை. துமாரி, துமாரி அப்படின்னா உன், உன்னுடைய அப்படின்னு வரும். பஹன், பஹன் அப்படின்னா சகோதரி. ஹமேஷா, ஹமேஷா அப்படின்னா எப்போதும். பினா வஜக், பினா வஜக் அப்படின்னா காரணம் இல்லாமல். வஜக் அப்படின்னா காரணம், பினா வஜக் அப்படின்னா காரணம் இல்லாமல். ரோ பட்டிகை, ரோ பட்டிகை அப்படின்னா அழுகிறாள். துமாரி பஹன் ஹமேஷா பினா வஜக் ரோ பட்டிகை. உன் சகோதரி எப்போதும் காரணம் இல்லாமல் அழுகிறாள். மக்கள் அடிக்கடி மொபைல் சார்ஜ் செய்ய மறந்து விடுகிறார்கள். லோக் அக்சர் மொபைல் சார்ஜ் கர்னா ஃபுல் ஜாத்தே ஹைं. लोग अक्सर मोबाइल चार्ज करना फुल जाते हैं. லோக், லோக் அப்படின்னா மக்கள். அக்சர், அக்சர் அப்படின்னா அடிக்கடி. மொபைல் சார்ஜ் கர்னா, மொபைல் சார்ஜ் கர்னா அப்படின்னா மொபைல் சார்ஜ் செய்ய. ஃபுல் ஜாத்தே ஹைं, ஃபுல் ஜாத்தே ஹைं அப்படின்னா மறந்து விடுகிறார்கள். ஃபுல் அப்படின்னா மறதி. ஃபுல் ஜாத்தே ஹைं அப்படின்னா மறந்து விடுகிறார்கள். லோக் அக்சர் மொபைல் சார்ஜ் கர்னா ஃபுல் ஜாத்தே ஹைं. மக்கள் அடிக்கடி மொபைல் சார்ஜ் செய்ய மறந்து விடுகிறார்கள். நான் தினமும் குறைந்தபட்சம் 2 மணி நேரம் புத்தகம் படிக்கிறேன். மை ரோஜ் கம் சே கம் 2 घंटे கிதாப் பढ़ता हूँ. மை ரோஜ் கம் சே கம் 2 घंटे கிதாப் பढ़ता हूँ. மை, மை அப்படின்னா நான். ரோஜ், ரோஜ் அப்படின்னா தினமும். கம் சே கம், கம் சே கம் அப்படின்னா குறைந்தபட்சம். 2 घंटे, 2 घंटे அப்படின்னா 2 மணி நேரம். கிதாப் பढ़ता हूँ, கிதாப் அப்படின்னா புத்தகம். கிதாப் பढ़ता हूँ அப்படின்னா புத்தகம் படிக்கிறேன். அதே ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் பட்டா படுத்தி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். மை ரோஜ் கம் சே கம் 2 घंटे கிதாப் பढ़ती हूँ. நான் தினமும் குறைந்தபட்சம் 2 மணி நேரம் புத்தகம் படிக்கிறேன். நீ பள்ளிக்கு செல்லும்போது வழியில் உன் நண்பர்களை சந்திக்கிறாய். तुम स्कूल जाते समय रास्ते में अपने दोस्तों से मिलते हो. तुम स्कूल जाते समय रास्ते में अपने दोस्तों से मिलते हो. तुम, तुम அப்படின்னா நீ. ஸ்கூல் ஜாத்தே சமய், ஸ்கூல் ஜாத்தே சமய் அப்படின்னா பள்ளிக்கு செல்லும்போது. ராஸ்தே மே, ராஸ்தே மே அப்படின்னா வழியில். ராஸ்தே அப்படின்னா வழி, ராஸ்தே மே அப்படின்னா வழியில்.
अपने दोस्तों से अपने दोस्तों से அப்படின்னா உன் நண்பர்களை मिलते हो मिलते हो அப்படின்னா சந்திக்கிறாய் तुम स्कूल जाते समय रास्ते में अपने दोस्तों से मिलते हो நீ பள்ளிக்கு செல்லும்போது வழியில் உன் நண்பர்களை சந்திக்கிறாய் அவன் எப்போதும் உண்மைதான் பேசுவான் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் वह हमेशा सच बोलता है चाहे हालात कैसे भी हों वह हमेशा सच बोलता है चाहे हालात कैसे भी हों वह அப்படின்னா அவன் ஹமேஷா ஹமேஷா அப்படின்னா எப்போதும் சச் போல்தா ஹை சச் போல்தா ஹை அப்படின்னா உண்மைதான் பேசுவான் சச் அப்படின்னா உண்மை சச் போல்தா ஹை அப்படின்னா உண்மைதான் பேசுவான் சாஹே ஹாலாத் அப்படின்னா சூழ்நிலை கைசே பீஹோங் அப்படின்னா எப்படி இருந்தாலும் வகு ஹமேஷா சச் போல்தா ஹை சாஹே ஹாலாத் கைசே பீஹோங் அவன் எப்போதும் உண்மைதான் பேசுவான் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நாங்கள் தினமும் ஹிந்தியில் புதிய வாக்கியங்களை உருவாக்குகிறோம் ஹம் ஹர் தின் ஹிந்தி மே நயே வாக்கிய பனாத்தே ஹை हम हर दिन हिंदी में नए वाक्य बनाते हैं हम அப்படின்னா நாங்கள் ஹர்தின் அப்படின்னா தினமும் ஒவ்வொரு நாளும் ஹிந்தி மே அப்படின்னா ஹிந்தியில் நயே வாக்கிய அப்படின்னா புதிய வாக்கியங்களை பனாத்தே ஹை அப்படின்னா உருவாக்குகிறோம் ஹம் ஹர்தின் ஹிந்தி மே நயே வாக்கிய பனாத்தே ஹை நாங்கள் தினமும் ஹிந்தியில் புதிய வாக்கியங்களை உருவாக்குகிறோம் நான் வேலை செய்யும்போது பாடல்கள் கேட்கிறேன் மை காம் கர்த்தே சமய் கானி சுன்தா ஹூம் மை காம் கர்த்தே சமய் கானி சுன்தா ஹூம் மை அப்படின்னா நான் காம் அப்படின்னா வேலை காம் கர்த்தே சமய் அப்படின்னா வேலை செய்யும்போது கானி சுன்தா ஹூம் கானே அப்படின்னா பாடல்கள் கானே சுன்தா ஹூம் அப்படின்னா பாடல்கள் கேட்கிறேன் மை காம் கர்த்தே சமய் கானி சுன்தா ஹூம் நான் வேலை செய்யும்போது பாடல்கள் கேட்கிறேன் நீ தினமும் என்னை சந்திக்க ஒரு காரணம் காட்டுகிறாய் तुम रोज मुझसे मिलने का बहाना बनाते हो तुम रोज मुझसे मिलने का बहाना बनाते हो तुम அப்படின்னா நீ ரோஜ் அப்படின்னா தினமும் முஜிசே அப்படின்னா என்னை முஜிசே மில்னேக்கா அப்படின்னா என்னை சந்திக்க பஹானா பனாத்தே அப்படின்னா சாக்கு போக்கு காரணம் பஹானா பனாத்தே ஹோ அப்படின்னா ஒரு காரணம் காட்டுகிறாய் தும் ரோஜ் முஜிசே மில்னேக்கா பஹானா பனாத்தே ஹோ நீ தினமும் என்னை சந்திக்க ஒரு காரணம் காட்டுகிறாய் அவன் படிப்போடு விளையாட்டிலும் நன்றாக செயல்படுகிறான் वह पढ़ाई के साथ साथ खेलों में भी अच्छा प्रदर्शन करता है वह पढ़ाई के साथ साथ खेलों में भी अच्छा प्रदर्शन करता है वह அப்படின்னா அவன் पढ़ाई के साथ साथ அப்படின்னா படிப்போடு खेलों में भी அப்படின்னா விளையாட்டிலும் अच्छा प्रदर्शन करता है அச்சா பிரதர்ஷன் கர்த்தாகை அப்படின்னா நன்றாக செயல்படுகிறான் பிரதர்ஷன் அப்படின்னா காட்சி அச்சா பிரதர்ஷன் கர்த்தாகை அப்படின்னா நன்றாக செயல்படுகிறான் காட்சி அளிக்கிறான் வஹ் படாயி கே சாத் சாத் கேலும் மேபி அச்சா பிரதர்ஷன் கர்த்தாகை அவன் படிப்போடு விளையாட்டிலும் நன்றாக செயல்படுகிறான் நான் எப்போதும் உண்மையை பேச முயற்சி செய்கிறேன் மை ஹமேஷா சச் போல்னே கி கோஷிஷ் கர்த்தா ஹூம் मैं हमेशा सच बोलने की कोशिश करता हूँ मैं அப்படின்னா நான் ஹமேஷா அப்படின்னா எப்போதும் சச் அப்படின்னா உண்மை சச் போல்னேக்கி அப்படின்னா உண்மையை பேச கோஷிஷ் கர்த்தா ஹூம் அப்படின்னா முயற்சி கோஷிஷ் கர்த்தா ஹூம் அப்படின்னா முயற்சி செய்கிறேன் மை ஹமேஷா சச் போல்னேக்கி கோஷிஷ் கர்த்தா ஹூம் நான் எப்போதும் உண்மையை பேச முயற்சி செய்கிறேன் உன் சகோதரன் தினமும் காரை சுத்தம் செய்கிறான் तुम्हारा भाई हर रोज़ गाड़ी साफ करता है
तुम्हारा भाई हर रोज गाड़ी साफ करता है. துமாரா துமாரா அப்படின்னா உன்னுடைய அப்படின்னு வரும். பாயி பாயி அப்படின்னா சகோதரன். ஹர்ரோஜ் ஹர்ரோஜ் அப்படின்னா தினமும் ஒவ்வொரு நாளும். காடி காடி அப்படின்னா காரை வண்டியை. சாஃப் கர்த்தாகை சாஃப் கர்த்தாகை அப்படின்னா சுத்தம் செய்கிறான். சாஃப் அப்படின்னா சுத்தம். சாஃப் கர்த்தாகை அப்படின்னா சுத்தம் செய்கிறான். துமாரா பாயி ஹர் ரோஜ் காடி சாஃப் கர்த்தாகை. உன்னுடைய சகோதரன் தினமும் காரை சுத்தம் செய்கிறான். நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு தினமும் புதிய விஷயங்களை கற்பிக்கிறோம். ஹம் அப்னே பச்சோं को रोज नई बातें सिखाते हैं. हम अपने बच्चों को रोज नई बातें सिखाते हैं. ஹம் ஹம் அப்படின்னா நாங்கள். அப்னே அப்னே அப்படின்னா எங்கள். பச்சோங்கோ பச்சோங்கோ அப்படின்னா குழந்தைகளுக்கு. ரோஜ் ரோஜ் அப்படின்னா தினமும். நயி பாத்தேங் நயி பாத்தேங் அப்படின்னா புதிய விஷயங்களை. சிக்காத்தேஹேங் சிக்காத்தேஹேங் அப்படின்னா கற்பிக்கிறோம். ஹம் அப்னே பச்சோं को ரோஜ் நயி பாத்தேங் சிக்காத்தே ஹைங். நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு தினமும் புதிய விஷயங்களை கற்பிக்கிறோம். நான் ஒருபோதும் பொய் பேசுவதில்லை. மை கபி ஜூட் நஹி போல்தா ஹூம். மை கபி ஜூட் நஹி போல்தா ஹூம். மை மை அப்படின்னா நான். கபி கபி அப்படின்னா ஒருபோதும். ஜூட் நஹி போல்தா ஹூம். ஜூட் நஹி போல்தா ஹூம் அப்படின்னா பொய் பேசுவதில்லை. ஜூட் அப்படின்னா பொய். ஜூட் நஹி போல்தா ஹூம் அப்படின்னா பொய் பேசுவதில்லை. மை கபி ஜூட் நஹி போல்தா ஹூம். நான் ஒருபோதும் பொய் பேசுவதில்லை. நீ காலை முதல் இரவு வரை மொபைல் பயன்படுத்துகிறாய். तुम सुबह से रात तक मोबाइल इस्तेमाल करते हो. तुम सुबह से रात तक मोबाइल इस्तेमाल करते हो. तुम तुम அப்படின்னா நீ. சுபத் சே சுபத் சே அப்படின்னா காலையிலிருந்து காலை முதல். ராத் தக் ராத் தக் அப்படின்னா இரவு வரை. மொபைல் இஸ்தேமால் கர்த்தே ஹோ. மொபைல் இஸ்தேமால் கர்த்தே ஹோ அப்படின்னா மொபைல் பயன்படுத்துகிறாய். இஸ்தேமால் அப்படின்னா பயன்படுத்துதல். இஸ்தேமால் கர்த்தே ஹோ அப்படின்னா பயன்படுத்துகிறாய். தும் சுபக் சே ராத் தக் மொபைல் இஸ்தேமால் கர்த்தே ஹோ. நீ காலை முதல் இரவு வரை மொபைல் பயன்படுத்துகிறாய். அவன் எப்போதும் பிறருக்கு உதவுவதில் முன்னிலையில் இருப்பான். वह दूसरों की मदद करने में हमेशा आगे रखता है. वह दूसरों की मदद करने में हमेशा आगे रखता है. वह वह அப்படின்னா அவன். दूसरों की मदद करने में दूसरों की मदद करने में அப்படின்னா பிறருக்கு உதவுவதில் உதவி செய்வதில். दूसरों அப்படின்னா மற்றவருக்கு பிறருக்கு. மதத் மதத் அப்படின்னா உதவி. மதத் கர்னே மே உதவி செய்வதில். ஹமேஷா ஹமேஷா அப்படின்னா எப்பொழுதும். ஆகே ரக்தாகை ஆகே அப்படின்னா முன்னிலை. ஆகே ரக்தாகை அப்படின்னா முன்னிலையில் இருப்பான். வஹ் தூஸ்ரோं की मदद करने में ஹமேஷா ஆகே ரக்தாகை. அவன் எப்போதும் பிறருக்கு உதவுவதில் முன்னிலையில் இருப்பான். நாங்கள் தினமும் எங்கள் அண்டை வீட்டாருக்கு வணக்கம் சொல்கிறோம். हम रोज़ अपने पड़ोसियों से नमस्ते करते हैं. हम रोज़ अपने पड़ोसियों से नमस्ते करते हैं. हम அப்படின்னா நாங்கள். ரோஜ் ரோஜ் அப்படின்னா தினமும் தினம்தோறும். அப்னே அப்னே அப்படின்னா எங்கள். படோசியோங் சே படோசியோங் சே அப்படின்னா அண்டை வீட்டாருக்கு பக்கத்து வீட்டாருக்கு. நமஸ்தே கர்த்தே ஹைங் நமஸ்தே கர்த்தே ஹைங் அப்படின்னா வணக்கம் சொல்கிறோம். ஹம் ரோஜ் அப்னே படோசியோங் சே நமஸ்தே கர்த்தே ஹைங். நாங்கள் தினமும் எங்கள் அண்டை வீட்டாருக்கு வணக்கம் சொல்கிறோம். நான் ஒருபோதும் என் பொறுப்பிலிருந்து விலகுவதில்லை. மை கபி பி அப்னி ஜிம்மேதாரி சே பீச்சே நஹி ஹட்தா ஹூம். மை கபி பி அப்னி ஜிம்மேதாரி சே பீச்சே நஹி ஹட்தா ஹூம். மை மை அப்படின்னா நான். கபிபி கபிபி அப்படின்னா ஒருபோதும். அப்னி அப்னி அப்படின்னா என்னுடைய அப்படின்னு வரும். ஜிம்மேதாரி ஜிம்மேதாரி அப்படின்னா பொறுப்பு. ஜிம்மேதாரி சே அப்படின்னா பொறுப்பிலிருந்து. பீச்சே நஹி ஹட்டாகும் பீச்சே நஹி ஹட்டாகும் அப்படின்னா விலகுவதில்லை பின்வாங்குவதில்லை.
மை கபீபி அப்னி ஜிம்மேதாரி சே பீச்சே நஹி ஹட்டாகும். நான் ஒருபோதும் என் பொறுப்பிலிருந்து விலகுவதில்லை.